இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். அழைப்பிதழிலே கூறியிருப்பதைப் போல இது புனித ரமலான் மாதத்திலே ஒரு நாள். ஆம், நோன்பாளிகளே, ரஹமத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன. நோன்பாளிகளே, சொர்க்கத்தின் வாசல்கள் உங்களுக்காக திறந்திருக்கின்றன. நோன்பாளிகளே, நரகத்தின் வாசல்கள் பூட்டப்பட்டு விட்டன. நோன்பாளிகளே, சாத்தான்களுடைய கரங்களுக்கு விலங்குகள் இடப்பட்டு விட்டன. நோன்பாளிகளே, சொர்க்கத்தின் தலைவாசல் ரய்யான், அங்கே நோன்பாளிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஐம்பெரும் கடமைகளில் நிகரற்ற கடமை என்று திருக்குரான் சொல்லுகிற கடமையிலே நோன்பு நோற்றல், கலீமா, ஏகத்துவ இறைவணக்கம், 5 வேளை தொழுகை, ரமலான் நோன்பு நோற்றல், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பதைப் போல பசித்த வயிறுகளுக்கு சோறு வழங்குவதை போன்ற வாரி வழங்குகின்ற ஜக்காத், புனித ஹஜ் யாத்திரை ஆகிய இந்த 5 கடமைகளில் திருக்குரானினுடைய 2வது அத்தியாயத்தின் 183வது வசனம் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறது. இந்த 5 கடமைகளிலே தவிர்க்க இயலாத கடமை நோன்பு நோற்றல் என்ற கடமையை சொல்லுகிறதே. அந்த நோன்பு நோக்கின்ற இந்த ரமலான் திருநாளிலே நோன்பு திறக்கிற இஃப்தார் நிகழ்ச்சியில் 25ஆம் பிறையிலே கலந்து கொள்ளுகிறேன். லைலத்துல் கத்ர் ஒரு புனிதமான அந்த நோன்பு நாளை சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எம்பெருமானார் அண்ணல் நபிகள் நாயகம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரினுடைய சிறப்பை இந்த நாளிலே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவதற்காக அவர்கள் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு 2 இஸ்லாமிய சகோதரர்கள் அவர்களுக்குள்ளே சச்சரவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சச்சரவின் காரணமாக அவர்கள் கவனம் அதிலே சென்று விடுகிறது. பெருமானார் கவனம், அவர் சொல்லுகிறார், நான் லைலத்துல் கத்ர் இந்த நாள் தான், இந்த பிறைதான் என்று சொல்லுவதற்காக புறப்பட்டு வந்தேன். ஆனால் இந்த 2 சகோதரர்களினுடைய சச்சரவு மோதல் காரணமாக அது மறந்துவிட்டது அல்லது மறக்கடிக்கப்பட்டேன். அதுவும் நன்மையே. அந்த 30 இரவுகளில் கடைசி 10 இரவுகள், கடைசி 10 அந்த பிறைகளிலே ஒற்றைப்படை பிறைகளில் ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது எதுவாகவும் இருக்கலாம். 21, 23, 25, 27, 29. ஆனால் உலகத்திலே இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் அந்த 27வது பிறையை லைலத்துல் கத்ராக அவர்கள் நினைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒற்றைப்படை பிறை நாளிலே இந்த ரமலான் நோன்பு நோக்கின்ற இந்த புனிதமான ரமலான் மாத காலத்திலே உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கானவர்கள் அரங்கத்திற்கு வெளியிலும் எண்ணற்றவர்கள் திரண்டிருக்க, இவ்வளவு இஸ்லாமிய பெருமக்கள் திரளுகிற ஒரு நிகழ்ச்சி தலைநகர் சென்னையில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்காக அல்ல, அரசியல் எல்லைகளை கடந்து இந்த சிறுபான்மை மக்களினுடைய புனித இந்த நோன்பு திருநாளை கொண்டாடுகிற தலைமை ஏற்கக்கூடிய முராத் புகாரி அவர்கள் குடும்பத்தின் மீது இந்த இஸ்லாமிய பெருமக்கள் எவ்வளவு பற்றும் அன்பும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறார்கள் என்பதனால் இவ்வளவு திரண்டு வந்திருக்கிறார்கள் என்று கடந்த வருடத்திலே உங்களிடத்திலே கூறிய சொற்களை நான் இன்று மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அப்படி இந்த ரமலான் மாதம் என்பது ஒளி தருகிற மாதம், மாற்றம் தருகிற மாதம். இந்த ரமலான் இந்த அற்புதமான திங்களிலேதான் இஸ்லாத்துக்கு மகுடங்களை சூட்டிய வெற்றிகள் வந்து தேடி கிடைத்தன. ஆம்,
பத்ரு யுத்தகலத்தின் வெற்றி இந்த ரமலான் மாதத்திலே தான் 17ஆம் பிறையிலே. மக்கா யுத்தகலத்தின் வெற்றி இந்த ரமலான் நோன்பு காலத்திலே தான். மங்கோலிய தாத்தாரியர்களை இஸ்லாமியர்கள் வெற்றி கண்ட யுத்தகலமும் இந்த ரமலான் திங்களிலே தான். சிலுவை போர்கள் குருசேட்ஸ் என்று சொல்லப்படுகிற சிலுவை போர்களிலே இஸ்லாமியர்களுக்கு கிடைத்த வெற்றியும் இந்த ரமலான் திங்களிலே தான். ஸ்பெயினில் நடைபெற்ற மிகப்பெரிய யுத்தகலத்தின் வெற்றியும் இந்த ரமலான் போர்க்களத்திலே தான். அந்த நிகழ்ச்சிகளை சொல்லுகிற போது 38 போர்க்களங்கள் நிகழ்ந்தன. அந்த 38 போர்க்களங்களில் 27 யுத்தகலங்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சென்றார்கள். ஆனால் வாளேந்தி போரிட்டு ஆயுதபாணியாக நின்று களத்திலே அவர்கள் மோதியது 9 போர்க்களங்கள். பத்ரு யுத்தகலம், உஹது யுத்தகலம் பெருமானார் நின்றார். அகழி யுத்தகலம், பனு குறைலா யுத்தகலம், குரைஹிஸ் யுத்தகலம், கைபர் யுத்தகலம், ஹுனைன் யுத்தகலம், தாயிப் யுத்தகலம். இந்த 9 யுத்தகலத்திலும் ஆயுதபாணியாகவே அண்ணனார் அவர்கள் நிற்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இஸ்லாத்தை நிலைநாட்டி அதனுடைய அடித்தளத்தை எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாலும் அசைக்க முடியாத ஒரு மார்க்கமாக நிறுவிய போர்க்களம் பத்ரு போர்க்களம். அதிலே எண்ணிக்கை அளவிலே பார்த்தால் 313 அல்லது 316 என்பார்கள். காட்டு குறைசிகள் தாக்கிய காலத்திலே அங்கே இருந்து மக்கமா நகரிலே இருந்து வருகிற பொழுது வந்தவர்கள் முஜாஹிர்கள், மதினாவிலே இருந்தவர்களுக்கு கரம் கொடுத்தவர்கள் அன்சாரிகள். எதிர்த்தரப்பிலே அவர்கள் தரப்பிலே 1300 பேர், 700 ஒட்டகங்கள், 100 குதிரைகள், 600 உருக்கு சட்டைகள். இவர்களுக்கு மொத்தத்தில் நபிகளார் தலைமையிலே அந்த போர்க்களத்திலே அவர்களுக்கு வெறும் 70 ஒட்டகங்கள், 2 குதிரைகள், 4 உருக்கு சட்டைகள். ஆனால் அந்த யுத்தகலத்திலே நடைபெற்ற நிகழ்ச்சியை நான் படிக்கிற பொழுது பெருமானார் கண்ணீர் மல்க கேட்கிறார், இறைவனிடம் கேட்கிறார். நான் இந்த களத்தில் நாங்கள் எண்ணிக்கையில் குறைந்த இந்த படையோடு நிற்கிற போது எங்களை இதிலே பாதுகாத்து கொடுத்தால் அன்றி வணங்குவதற்கும் தூதை இந்த புவனம் முழுவதும் பரப்புவதற்கும் எவரும் இல்லாமல் போய்விடக் கூடாதே என்று கண்ணீர் முல்க கேட்டதாகவும், அதன் காரணமாகவே திருக்குர்ஆனினுடைய 8வது அத்தியாயத்தில் 26வது வசனத்தில் அதை குறிப்பிட்டு சொல்லுகிறது. போர்க்களத்தை இறைவனே சொல்லுகிறார். மெலிந்தவர்களாக, நலிந்தவர்களாக, பலம் குறைந்தவர்களாக மக்கமா நகரிலே நீங்கள் இருந்தபோது எப்பக்கத்திலும் வந்து எவரும் தாக்கக்கூடும், எந்த துன்பத்தையும் விளைவிக்கக்கூடும் என்று அஞ்சிக் கொண்டிருந்த நேரத்தில் உங்களுக்கு மதீனாவிலே இடம் கொடுத்து உங்களை வலுவுள்ளவர்களாக ஆக்கி உங்களை பாதுகாத்து தந்ததை நினைவூட்டுகிறேன் என்கின்ற அந்த வசனமும் திருக்குர்ஆனிலே வருகிறது. மனித நேயத்தை போதிப்பது இஸ்லாம். பசியை போக்கு, ஆம், விழிகளிலே இருக்கின்ற பார்வை பாவங்களை விட்டு விலகட்டும். செவிகளினுடைய செவிப்புலன் தீங்கான சொற்களை கேட்காமல் விலகட்டும். சொற்களை உதிர்க்கின்ற அந்த நா தவறானவைகளை பேசாமல் இருக்கட்டும். ஆதம் மகனே, நீ கொடு, உனக்கு கூலியாக நான் கொடுக்கிறேன். ஏன் பசியையும் தாகத்தையும் நீ தாங்கிக் கொண்டு நீ நோன்பிருக்கிறாய்? எரித்தல், கரித்தல், தீய எண்ணங்கள் அனைத்தையும் கரித்தல், அதுதான் ரமலான்.